பழனி நிலம் ஒரு ஐ ஓப்பனர். இன்னைக்கு அது கோர்ட் ஸ்டே பண்ணி எடுத்து ஒருவர் கைது ஆகாம இது பண்ணியிருக்காங்க. விரைவில் சில கைதுகள் வரலாம். ஆனால் கீழ் லெவல்ல இருக்கிற ஆட்களை தாண்டி ஹையஸ்ட் லெவல்ல யார் இதை பிளான் பண்ணாங்க? சார், இந்து சமய அறநிலைத்துறையில கோயில்கள் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னு அபிடேவிட் ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க. அந்த கோயில் எங்க இருந்ததுன்னு சொன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில போய் நீங்க திருவண்ணாமலைன்னு போட்டா அந்த கோயில் காணாமல் போய் பின்னர் ஒரு இதுல கிணத்துல இருந்த விக்கிரகமும் கிடைச்சிருக்கு. அந்த போட்டோவோட டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல போன வருஷம் இருந்தது. நான் ரீசெண்டா தேடல, அதை ஸ்கிரீன்ஷாட் என்னுடைய பிளாக்ல போட்டிருக்கேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு ஒரு பரபரப்பான அரசியல் செய்தி சூழலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா. அவரிடம் நாம் பழனி நில விவகாரம் பற்றி விவரங்களை தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வாரமா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. பழனியில ஒரு நில மோசடி இப்ப சமீபத்துல நடந்த ஒரு பெரிய அளவு நில மோசடியா அது நம்ம பார்க்கப்படுறது. அதுல என்னன்னா, இப்ப சிபிஎம் சண்முகம் அவர் சொல்றாரு, தாவேகா அரசு அமைச்சர்களுக்கு இதுல எந்த விதமான தொடர்பு இருப்பதாக சொல்வதில் அவருக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம அதிகாரிகள் தான் இந்த மாதிரி ஒரு முறைகேட்டுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது குறித்த விவரங்களை உங்களால தர முடியுமா? இல்ல, நீங்க சண்முகம் விஷயத்தை சொன்னதுனால அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்களை கேட்டு என்னன்னு ஆட்சிக்கு ஒரு 10 நாளைக்கு இப்ப டிபார்ட்மெண்ட்டை புரிச்சிக்கிறதுக்கு அதிகாரிகளை யூஸ் பண்ணிக்கணும். பட் அதன் பிறகு உங்க கையில டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தா தான் உனக்கு ஆளுமை இருக்குன்னு அர்த்தம். சோ இவர் அந்த பிரஸ் மீட்ல சொன்னதுலயே பலம் இருக்கு. நம்ம ஒண்ணுன்னா வருவோம். இந்த இடம் பழனி அடிவாரத்தில் சன்னதி தெருவுல 1.4 ஏக்கர், கிட்டத்தட்ட 61,000 சதுர அடி. அதோடைய கைட்லைன் வேல்யூ 2,750 ரூபா அப்படிங்கிறாங்க. அப்ப 61,000 ஸ்கொயர் ஃபீட் இன்டு 2,750 ஸ்கொயர் போட்டேல்னா ரஃப்லி 17.5 கோடிக்கு வரணும். ஆனா 2 கோடிக்கு வித்திருக்காங்க. இந்த இடம் 1888ல கோயிலுக்கு ஒருத்தர் தானம், ஒரு மடம்னு தண்டாயுதபாணி மடம்னு சொல்லிட்டு பேர்ல இது பண்ணி அங்க ஒரு கோயில் அமைக்கணும்ன்ற ஒரு கண்டிஷனோட போட்டு இந்த இடத்த தானம் கொடுத்திருக்க. ஆனால் 1888ல இருந்து 1981 வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. 81ல ஒரு பட்டா வேற ஒரு செட்டியாருங்கிற ஒரு பேர்ல கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து குழப்பம் ஆரம்பிக்கிறது. பட் 2025ல இந்த இடத்த இது பக்கத்துல இருக்கிற கௌமார மடம் இன்னொரு ஏதோ பேரு சொல்லிட்டு அந்த மடத்தின் ட்ரஸ்டி தான் இதுக்கும் ட்ரஸ்டியா இருக்கிறார் முருகதாஸ்ங்கிறவர். அவங்க என்ன டிசைட் பண்றாங்க, இந்த இடத்த யார் அதிக விலைக்கு கொடுத்து வாங்கிக்கிறாங்களோ அதை வச்சுட்டு தங்க மடத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அதுக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. எஸ்ஆர்ஓல அலோ பண்ணல. அந்த நேரத்துல ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஹைகோர்ட்ல கேஸ் போட்ட உடனே அவங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் ஓகேவாக இருந்தால் எஸ்ஆர்ஓ கேன் கன்சிடர் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் காமிச்சு இவங்க மார்ச்ல பண்ணப்போ அப்போ ஜனவரி மார்ச் இப்படி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பீரியட் எல்லாம் திமுக பீரியடு அப்ரூவ். ஆனால் இந்த மே மாசம் இதை கொடுத்து ஜூலை 2ஆம் தேதி, அதாவது ஜூன் 31 ஏற்கனவே இந்த பர்மனன்ட் சப் ரிஜிஸ்ட்ரார், அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஏரியாக்குன்னு போடப்பட்டவர் டிரான்ஸ்பர் படுகிறார். அவருக்கு பதிலாக பாலசுந்தரம்னு ஒருத்தர் டெம்பரரியாக போடப்படுறார். அதாவது டிரான்ஸ்பர் பண்ணவர் வரல, பட் டெய்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனும். அந்த பாலசுந்தரம் 3ஆம் தேதி கோர்ட்டு கேஸ் டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு ஓகே பண்ணிட்டு அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டு போறார். 5ஆம் தேதி அவர் லீவ் போட்டு போறார். 6ஆம் தேதி இன்னொருவர் பண்ணி கொடுக்கிறார், ஜஸ்டின் இவர்னு சொல்லிட்டு. சோ இப்ப 6ஆம் தேதி பண்ணினவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. கைது போறப்ப அவருக்கு இப்ப ஸ்டே வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வெறும் இன்னைக்கு எடுத்துக்கலாம் நம்பர் கொடுத்ததை தவிர மீதி 90% வேலையை அவர் பண்ணிட்டார், என்ன மாத்திரம் டார்கெட் பண்றாங்களே அப்படின்னு இருக்காரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த மடத்தை தக்காராக கோயிலின் ஈஓ மாரிமுத்துங்கிறவரை இப்ப போட்டிருக்காங்க. இப்ப அவங்க ஒரு ரெசல்யூஷன் போட்டு இதை விற்கலாம் அதிக விலைக்குங்கிறப்ப ஏன் அதை அந்த தக்கார் தடுக்கல? இப்ப அவர் தான் கோயில் ஈஓவாக இருந்து அவரும் 3ஆம் தேதி ஒரு லெட்டர் எழுதினார், ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னு அமைச்சர் கேட்கிறேன். சார், நீங்க ஏன் கோர்ட்ல அப்பீல் பண்ணல?
ஒய் டிடன்ட் யூ அப்பீல்? கோர்ட்ல போய் ஒரு இது இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன, எங்க பார்ட்டியா சேர்க்காம இதுல ஏன் போட்டீங்க? சட்டப்படியாக கோயில் வேற மடம் வேற, ரெண்டு இவர அவங்க தக்காரா போடுறதெல்லாம் தப்புங்கிறது அடுத்த விஷயம். பட் நீங்க அந்த டியூட்டியை ஒழுங்கா செய்யலை. அடுத்தது 110 கோடி இந்த அந்த நேரத்துல திமுக பீரியட்ல அங்க சில கடைகள் முன்னாடி ஆக்குபை பண்ணிட்டு இருந்ததை ஹைகோர்ட் சொல்ல சேகர் பாபு டயத்துல எவாக்குவேட் பண்ணி காலியா வச்சு இப்ப கார் பார்க்கிங் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பெரும்பாலான பக்தர்கள் கார்ல தான் போறோம். எய்தர் ஓன் கார், பக்கத்து 2 டிஸ்ட்ரிக்ட் 2-3 டிஸ்ட்ரிக்டா இருந்தா சேலம், இல்ல அந்த பக்கம் பாலக்காடு. ஏன்னா பழனிக்கு ஆல்மோஸ்ட் 40% விசிட்டர்ஸ் ஆர் ஃப்ரம் கேரளா. ஸோ இவங்க கார்ல வரலாம். இல்ல நம்மள மாதிரி ஆட்கள் மெட்ராஸ் போயிட்டு மெட்ராஸ்ல இருந்து பஸ்லயோ இல்ல அங்க டாக்ஸி ஹோட்டல்ல இருந்து எடுத்துன்னு போனாலும் பார்க்கிங் தேவைப்படும். ஸோ இப்ப மல்டி லெவல் கார் பார்க்கிங் உங்களுக்கு ஊட்டியில பிளான் பண்ணாங்க. சமீபத்தில் ஸ்ரீபெரும்புதமே இந்த ஸ்ரீரங்கத்தில் கார்பரேஷன் இடத்தில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்றது. சரி, பட் அந்த காசு கோயில்ல இருந்து எடுக்க போறாங்களாங்கிற கிளாரிட்டி இல்லை. அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்ப இந்த இடத்த சம்படி ஹஸ் டார்கெட்டட் ஃபார் மோர் தென் 50 years சொல்லலாம், 81 சொன்னால், பட் அட்லீஸ்ட் தே ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் த லாஸ்ட் 2 years. இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் எல்லாமே ஒட்டன்சத்திரம் வருது. ஒட்டன்சத்திரம் முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி, திமுக அமைச்சர் சக்கரபாணியுடைய தொகுதி. அவருக்கு தொடர்பு இருக்கிறதாக மறைமுகமாக கழுகு இதுல இவர் சொல்லி ஜூனியர் விகடன் சொன்னது. இந்த வாரம் அவரை கேட்டதுக்கு எனக்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க. இந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்று கைது செய்யப்பட்டவரும் ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்தவருங்கிறாங்க. இவர் ஏற்கனவே வேறொரு லேண்ட் இதுல வழக்கு இருக்குன்னு இன்னைக்கு தினமலர்ல சொல்றாங்க. சோ பிரச்சனை இப்ப இதெல்லாம் சார் இங்க இருக்கிற இஓ டிரான்ஸ்பர் ஆறார். ஐ மீன் 3ஆம் தேதி அவருக்கு ஆர்டர் வருது. 6ஆம் தேதி 6ஆம் தேதி ரிஜிஸ்டருக்கு அப்புறம் 7ஆம் தேதி வித் ப்ரமோஷன் மெட்ராஸ்க்கு போறார். ஆச்சா, பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஜூன் 30 ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகி போறார். ஜூலைல ஒரு டெம்பரரி, அவர் பாதி வேலையை செய்யறார். 6ஆம் தேதி இன்னொரு டெம்பரரி. அடுத்தது இந்த டெம்பரரி எஸ்ஆர்ஓ ஏன் தேவைன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 200 பத்திரம் வருது, மக்கள் பாதிப்பாங்கன்னா யார போடுவாங்க? பழனி இங்க இருக்கு, சுத்தி உங்களுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ள 6 சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அங்க இருந்து போடாம 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்கன்னா, இதை எல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது டிஸ்ட்ரிக்ட் டிஐஜியா இருந்தாலும் அவரும் ஒரு வார்த்தை, சார் அங்க கம்மியா இருக்கும், என்னால எடுக்க முடியும்னு மேல பர்மிஷன் வாங்கணும். சோ சாதாரணமாக ஒரு துறைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி போடுவாங்க. ஆனால் இந்த முறை இந்து சமய அறநிலைத்துறைக்கு செயலாளராக போடப்பட்டவர் அவரேதான் பத்திரப்பதிவுத்துறை, அவரேதான் வருவாய்த்துறை, திரு குமரகுருபரன். அவர் போன ஆட்சியின் போது கோயில் அதாவது இந்து சமய அறநிலைத்துறை கமிஷனராக இருந்து அவரை டிரான்ஸ்பர் பண்ண இது சிஎம்டிஏ, அதாவது அவர் நன்கு கோஆபரேட் பண்ணுகிறார் என்று தன்னுடைய துறையான சிஎம்டிஏ கார்பரேஷன் கமிஷனராக திரு சேகர் பாபு போட்டுக்கிட்டார். திரு உதயச்சந்திரன் அதாவது 2012-13 வாக்குல சென்னையில் இது எக்மோர்ல இருக்கிற பெருமாள் கோயிலுடைய நிலம் மெட்ரோக்கு விற்றதுல 40 கோடி வந்து பேங்க்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஏதாவது கட்டிடம் ப்ராஜெக்ட் போட்டு பண்றதுக்காக அந்த கோயில் ட்ரஸ்டியாக திரு உதயச்சந்திரன் தன்னுடைய மாமனாரை போட்டாராம், 85 வயது. அவர் சமீபத்தில் இறக்க அவருடைய மனைவியை போட்டதாக செய்தி வருகிறது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த இதுல வரும்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பேப்பர்ல திருப்பரங்குன்றம் ட்ரஸ்டிகள் ராஜினாமா, அந்த தலைவர் வந்து டிஎம்கே சார்பாக வேட்பாளர் நின்று தோற்றார்னு வருது. இதே கரூர்ல வேட்பாளராக நின்றார்னு சொல்லி அந்த நின்றவர் ட்ரஸ்டியா இருக்காருன்னு கேஸ் போட்டு ரவிக்குமார் கேஸ் வரதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணாங்க. சார், பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு தெளிவா கைட்லைன்ஸ் இருக்கு. எப்படி கவர்மெண்ட் சர்வெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட உளவுத்துறை மற்றும் இதை வச்சு பாஸ்போர்ட் கொடுக்குறப்பயே வீட்டுக்கு செக்யூரிட்டி செக்னு வருது. அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி பல 100 கோடிகளை ஹேண்டில் பண்றவங்களை எப்படி செலக்ட் பண்ணணும்? ஸோ இது எல்லாமே இருக்கிறப்ப, ஸோ பழனி கோயில் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 கோயில். ஆவரேஜ் கலெக்ஷன் ஆஃப் அரௌண்ட் 450 crores. நான் சொல்றது 2015-16 வாக்குல. இப்ப அட்லீஸ்ட் ஒரு 100-200 ஜாஸ்தியா இருக்கணும். ஆனால் பழனி சார்பாக இஓஓ யாரோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு திடீர்னு செய்தி ஒரு 10 நாள் முன்னாடி, இந்த வருடம் பழனியில் முதல் முறையாக 100 கோடி ஆண்டு வருமானத்தை தொட்டது. 450 கோடி. அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு கடந்த 4 வருடத்தில் 1350 கோடி. சில 1350/4 போட்டா 425 நான் சொல்றது வருது. ஸோ இது எல்லாமே
ஏதோ ஒரு மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பழனி இது கும்பாபிஷேகத்தின் போது இது அமைச்சர் உட்பட பல திமுகவினர் உள்ளுக்குள்ள இதுக்குள்ளேயே பார்த்தாங்கன்னு ஒரு இது வந்தது. அதற்கு பிறகு மண்டல பூஜை 8 நாள் பண்ண வேண்டியதை 2 நாள் 3 நாள் குறைக்க நண்பர் TR ரமேஷ் வழக்கு போட்டு நடத்துறாங்க. சார், கோவிலுக்குள்ள எந்த ஒரு விஷயத்திலையும் இந்து சமய அறநிலைத்துறை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் கோயில் சொத்தை காப்பாத்தாம அந்த ஈஓ தான் இதுக்கு தக்காரா இருந்திருக்கார். அப்ப இந்த ரெசல்யூஷனை ஏன் அவர் தடுக்கல? சோ அவருக்கு இப்ப ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒண்ணு பண்ணி பல கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு அந்த பேர்லயே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பல கோடி ரூபாய் வசூல் பண்ணப்பட்டது. அதை பற்றிய RTI தகவலுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இதே மாதிரி கேரளால ஐயப்ப சங்கமம் நடத்தினதுல அதுல அந்த அதாவது இந்து சமய அறநிலைத்துறை அங்க தேவசம் போர்டு அதிகாரிகள் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் கூட அந்த இதுல பண்ணக்கூடாது. தேவசம் இந்த ஐயப்ப சங்கம் அதுவும் என்ன கோயில் காசை எடுக்க கூடாதுன்னு உடனே இதுக்கு என்ன சொல்றது, இடதுசாரி உண்டியல்வாதிகள்னு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. அவர்கள் திடீர்னு உடனே போனை பண்ணி 3-4 கம்பெனிகிட்ட இருந்து ஒரு 3 கோடி வசூல் பண்ணி நாங்க எங்க கையில இருந்து பண்ணல, டோனார்ஸ் கொடுத்தாங்க. யாரு டோனார் தெரியுமா? CPM உடைய அந்த ஃபங்க்ஷனுக்கு அதானி, தனலட்சுமி பேங்க், விளிஞ்சியம். சோ அவங்கள்ட்ட வாங்கி கணக்கு எழுதியிருக்காங்க. இப்ப இந்த முறை தேவசம் போர்டு அதுல கிடைச்சிருக்கிற ஸ்ட்ரிக்சருக்கு பிறகு இனிமேல் நாங்கள் இது போல மாநாடு நடத்த மாட்டோம் அப்படின்னு முந்தானேத்திக்கு பேப்பர்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிரான்ஸ்பர் இப்ப இஓவா இருந்து ப்ரமோஷன் பெற்றவர் சட்டவிரோதமாக வசூல் செய்து அதுக்கு RTIலையும் கொடுக்காம பண்ணிட்டு இருக்காரு. சார், இந்த மாதிரி நிலம் எப்படி பட்டா மாற்றம்? ஏன்னா இதே நேரத்துல அந்த கரூரையும் ஒரு வார்த்தை சொன்னால் இனாம் லேண்டு 3085 ஏக்கர் 25,000 கோடி ஒருத்த அப்ப யார் பேர்ல பட்டம் இருக்கா கொடுக்குறேன்றாங்க. சரி, இதெல்லாம் அசைன்மெண்ட் பட்டான்னு பேரு. உங்களுக்கு இந்த வேலை செஞ்சா இதாவது கோயிலுக்கு நீங்க காலையில தினம் 30 மாலை பூ கட்டி தரணும். அதுக்கு இடம், அதுக்கு உங்களுக்கு வீடு. இது விவசாய நிலம் 5 ஏக்கர், வீடு தங்கறதுக்கு ஒரு 10 சென்ட் 20 சென்ட் கோயில் பக்கத்துல. இது மாதிரி மேளம் வாசிக்கிறவர், நாதஸ்வரம் வாசிப்பவர், இது தவில் வாசிப்பவர்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அர்ச்சகர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கோயிலுக்கு 3 ஷிப்டுக்கு 3 பேர் இருப்பாங்கன்னா ஆட்கள் இப்ப அந்த அளவுக்கு பூஜைகள் பெருசா போகாம இருக்கிறப்ப 3 வேளை கொடுக்கறது 2 வேளை, 1 வேளை காத்தால ஒரு தடவை பூ போட்டா மாலையில இல்ல மறுநாள் மாத்துறதுன்னு பாக்குறப்ப 2 பேருக்கு வேலை இல்லாம போய், இன்னொன்னு சில பேருக்கு ஆண் குழந்தைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தவில் வாசிக்கிறவரோ மிருதங்கம் வாசிக்கிறவரோ ஒரு தலைமுறை விட்டு போறது. சில சமயத்துல மாப்பிள்ளைகள் வருவாங்க, இப்ப சில சமயத்துல இல்லாம அந்த பணியே செய்யாமல் அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு இனாம் லேண்டு அப்படிங்கிறாங்க. இனாம் லேண்டுன்னா இனாம் என்ற வார்த்தைக்கு இலவசம்ங்கிற பொருள் வரும். ஆனால் நம்ம கல்வெட்டுகள்ல வரியிலி அப்படின்னு இருக்கும். இந்த லேண்டுக்கு அரசாங்கத்துக்கு வரி கிடையாது, இதனுடைய வருமானத்தை நீ கோயிலுக்கு கொடுக்கணும். சோ இந்த வரியிலிங்கிற வார்த்தையை இவங்க இனாம்னு பேர் போட்டுக்கிட்டாங்க. இந்த அரபி அல்லது உருது மொழியில இனாம்னு போட்டாங்க. இதையே இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிரிட்டிஷ் காலத்துல என்னதும் இல்ல, சிவகுமாரதும் இல்ல, கவர்மெண்ட்டும் இல்ல, தேவப்பிரியாதோ அப்ப 3 பேருக்கும் இல்லைன்னா அது புறமானது, அதாவது தனிநபர்களுக்கு புறமானதுன்னு புறம்போக்குன்னு போட்டாங்க. இந்த புறம்போக்குன்னு போடுறப்ப மேய்ச்சலுக்காக இருந்தா மேய்ச்சல் புறம்போக்கு, ஏரிக்காக இருந்தால் நீர்நிலை புறம்போக்கு, கோயிலுக்காக இருந்தால் கோயில் புறம்போக்குன்னு பண்ணணும். அது தவிர மீதி அரசு புறம்போக்குன்னு இருக்கணும். உதாரணமாக இந்த பழனி கோயிலை எடுத்துட்டா போன ஆட்சியின் போது முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் பெரியசாமி பழனி அரசு நிலத்துலதான் இருந்துச்சு, நான் தான் பட்டா கொடுத்தேங்கிற வீடியோ என்கிட்ட இருக்கு. நெட்ல பேசினது என்கிட்ட இப்ப பேசினது இருக்கு. சோ இவர்கள் கோயிலுக்கு பட்டா கொடுப்பதே இல்லை. யார் சார் கோயிலை எடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோயில் இடிப்புன்னு சில நேரங்கள்ல வந்தால் ரோடு வைடனிங்ல அது எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கீழே பாத்தீங்கன்னா அரசு நிலத்தில் இல்ல அரசு புறம்போக்கு நிலத்தில் 80 வருஷத்துமா இருக்கிற கோயில் அரசு நிலத்துல எப்படி வரும்? ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறது வேற. சோ இவங்க பட்டா கொடுக்கறது இல்ல. அடுத்தது பட்டாங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட், நம்ம யாரும் நினைக்கிறது இல்ல. வீடு வாங்கினா சேல் டீடோட பெரும்பாலானோர் முடிச்சுக்கிறோம். 90% சிட்டில இருக்கிற பிளாட்ஸ்ல
அசோசியேஷன் பேர்ல தாய் பத்திரத்துக்கு அப்புறம் பத்தா மாத்துறது நடக்கறல. அது எல்லாம் இம்பார்ட்டன்ட், நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதையும் சொல்லிடுறேன். சோ இப்ப 1981ல ஒரு பட்டாவை வைத்துக் கொண்டு அதுல இருந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேல் டீட் எதுவும் கிடையாது. 1887 என்னமோ அவர் எழுதி கொடுத்ததுல இருந்து எந்த ஒரு சேல் டீடும் 2026 கிடையாது. சோ இந்த பட்டா டிரான்ஸ்பர் என 1981 கிட்டத்தட்ட 77ல இருந்து எம்ஜிஆர் ஆட்சி. அதனால அந்த பீரியட்ல யாரோ பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு மடங்களுக்கும் கோயிலுக்கும் சொந்தமான பல ஆயிரம், பல 10,000 ஏக்கர்கள் திமுகவினர் அல்லது உடன்பிறப்புகள், 2 கழகங்களும் இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தில் திருவாவடுதுறை மாவட்ட மடத்திற்கு சொந்தமான நிலங்களை அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க குத்தகை தரலங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கொடுத்தா ஒழுங்கா ரசீது தரலன்னு. சோ இதற்காக அட்வொகேட் கமிஷனர் 2 நீதிபதிகளை போட்டாங்க. என்ன ரூல் தெரியுமா? ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம், அவங்க 50,000 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. சோ அது தவிர 10,000 ரூபாய் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் அது தவிர கன்வேயன்ஸ் அண்ட் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கிட்டத்தட்ட 70,000 ரூபாய். வந்தா 3 நாள் போட்டா ஒரு ட்ரிப் கோயிலையும் பார்த்துட்டு 2 லட்சம் ரூபாய் செலவு கவர்மெண்ட்டுக்கு வைப்பாங்க. சோ இவங்க இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. எங்கிட்ட அந்த ஜட்மெண்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால், கோயில் இடத்தை, கோயிலுக்கு பாத்தியப்பட்டதை, மடத்துக்கு கொடுத்ததை விற்பதற்கு, ஏலியனேட் பண்றதுக்கு, கோயில் பேர்ல இருந்தோ மடத்து பேர்ல இருந்தோ தனியாருக்கோ அரசுக்கோ ஏலியனேட் பவர் கூட யாருக்கும் கிடையாது. ஏன்னு சொன்னால், இவை எல்லாம் கல்வெட்டு செப்பேடுகள்ல பார்த்தால் சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த நந்தா விளக்கு ஏற்றுவதற்காக இது கொடுக்கப்பட்டது, இந்த காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கல்வெட்டுகள் இருக்கு. இத லண்டன் மியூசியத்துல இருந்த கும்பகோணமே இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தூர் இல்ல பட்டூர்ங்கிற ஊர்ல இருக்கிற கோயிலே மறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த சிவன் கோயிலே இல்லை. அந்த கோயிலுக்கு சொந்தமான 13 சிலைகள் கிடைக்கிறது. அதை எங்கேயோ நடராஜர் சிலை மட்டும் வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டு கனடா பெட்ரோலியம்கிட்ட போய் அவங்க லண்டன் மியூசியத்துக்கு வித்துட்டாங்க. அது தெரிஞ்சு வழக்கு நடக்கிறது. தமிழக அரசின் சார்பாக போய் முதல்ல அந்த சிலையை ப்ரூவ் பண்றதுக்கே கஷ்டப்பட்டாங்க. சோ இங்க இருந்து மீதி 12 சிலையும் கொண்டு போய் போனால், இந்த 12 சிலையில இருக்கிற மண்ணு வேற, அதுல இருக்கிற மண்ணு வேறையா இருக்கு அந்த நடராஜர் சிலையில. சோ இதனால வந்த உடனே அதன் அளவு இளவெல்லாம் மேட்ச் ஆகுது, பட் மண்ணு மேட்ச் ஆகல. அதன் பிறகு போலீஸ் போரன்சிக் எக்ஸ்பர்ட்டான சந்திரசேகரன் என்பவர் அந்த நடராஜர்ல இருந்த உங்களுக்கு இது சிலந்தி இது வலை அடையாளங்கள் இந்த மண்ணில தான் வரும், வேற எங்கேயும் வர முடியாது, வித் ஆல் அதர் பாராமீட்டர்ஸ் மேட்சிங், இது இந்த இதுதான் ப்ரூவ் ஆயிடுது. அப்ப ஒரு கேள்வி வந்தது. லண்டன் மியூசியம் என்ன சொன்னாங்க, எங்க கிட்ட அபிஷியலா பில் இருக்கு, எங்களுக்கு கனடா பெட்ரோலியம் வித்தது, இன்ட்ரெஸ்ட் கான்டினென்டல் டிரான்ஸ்பர் நடந்திருக்கு வித் ஆல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைடு வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ், இதை எப்படி நீங்க இல்லீகல்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், உடனே அப்ப இந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பாக, தமிழக இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அன்றைய தொல்லியல் துறை இயக்குனரும் என்னுடைய குருநாதருமான திரு நாகசாமி அவர்களை சாட்சிக்கு கூப்பிட்டப்ப அவர் சொன்ன, இந்தியால 1,00,000 கல்வெட்டுல 65,000 தமிழ்நாட்டுல இருக்கு, அதில் 2/3 கோவில்ல இருக்கு, அதுல பாதிக்கு பாதியில சூரிய சந்திரன் உள்ளவரைன்னு சொல்லி இருக்கு. சோ கோயிலுக்கு கொடுக்கப்பட்டது, யாராலும் சூரிய சந்திரன் உள்ளவரை விற்க முடியாது, கோயிலுக்கு பாத்தியமானது அப்படின்னு வந்தது. இந்த வழக்கை விசாரித்தவர் அயன் கென்னடி என்ற ஐரிஷ்காரர் லண்டனை பொறுத்த வரைக்கும், இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கத்தோலிக்கம், ஒரு பக்கம் ஆங்கிலிக்கன், இன்னொரு பக்கம் கத்தோலிக்கத்திலேயே ஐரிஷ் பிரிவு, இந்த பிரிவுலாம் வருதுனால டினாமினேஷன் ரைட்ஸ்ங்கிறது ஒரு இஷ்யூ. சோ இதுல பக்தர்களுக்கே உண்டு, ஏன்னா சூரிய சந்திரன் உள்ளன்னு சொல்லி இந்த தீர்ப்பு இன்னைக்கும் நீங்க கூகுள்ல போய் ஆன்டிகுட்டிஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் இது அயன் கென்னடி ஜட்ஜ்மெண்ட்ஸ்னா அட்லீஸ்ட் 500ல இருந்து 5000 வரை கோட் பண்ணியிருக்காங்க வெவ்வேறு இதுல. இதை ஆர்கியூ பண்ணது தமிழ்நாடு போலீஸ். இன்னொன்னு, ஒரு கோவிலின் விக்கிரகம் என்பது சட்டப்படியாக ஒரு குழந்தை, வாலிபன், அதாவது எவர் மைனர் ஜூடிஸ்டிகல் பர்சன் அப்படிங்கிற ஜட்மெண்ட் இந்த இடத்துல சொல்லி அந்த மைனர் குழந்தையுடைய ரைட்ஸை காப்பாற்றுவதற்கு எந்த பக்தருக்கும் உரிமை உண்டு. இந்த பாயிண்டை அயோத்தியில எடுத்துட்டு அயோத்தியின் அந்த பாலக ராமனுக்கு உரிமை உண்டுன்னு அந்த தீர்ப்பு வந்திருக்கு. சோ எந்த கோயிலுடைய
விக்கிரகமும் ஒரு மைனர் குழந்தை. அதன் சார்பாக எந்த பக்தரும் இது பண்ணலாம். அதனுடைய முக்கியமான இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிறதுங்கிறப்ப இவங்க இதை தடுத்ததுக்கு அப்புறம் மாற்றிய பிறகு இப்ப கோர்ட்டுக்கு போய் வந்திருக்கு. அதுவும் பக்தர்கள் சொன்னதுக்கு பிறகுதான். ஏன்னா 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த விஷயம் வெளியில வருது. கரூர்ல 25,000 கோடி மதிப்பு ஏலினேட் பண்றாங்கன்னு. அடுத்த நாள் காலை இந்த விஷயம் அது நான் இவர்கிட்ட ராமரவிக்குமார்கிட்ட பேசி அதுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டப்ப, சார் இன்னொன்னு எனக்கு வந்திருக்குன்னாரு. உடனே அன்னைக்கு பேப்பர்ல வந்து. சோ அதனால் இப்ப ரெண்டும் சேர்ந்து இது வந்திருக்கு. சோ இது முழுக்க திட்டமிட்டு ஒரு பெரிய குழு கடந்த 1.5-2 வருஷமா இதை பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது 1981 அந்த பட்டா மாற்றம். ஏன்னா வேற எந்த சேல் டீடும் கிடையாது. சோ இந்த பட்டாக்கள் எல்லாம் 2018-19 ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல 1863 ஃபர்ஸ்ட் முறை பட்டா கொடுக்கப்பட்டது. சோ இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்த பக்கம் இதுல இருந்து அஸ்ஸாம் டு இது எல்லாம் பாம்பே, குஜராத் எல்லா லேண்டுடைய பட்டா இருக்கு. இத தமிழ்நாட்டுல ஆன்லைன்ல ஏத்தணும் அப்படின்னு தீர்ப்பு வந்தும் இந்த 6 மாசத்துல ஏத்தணும்னு 2019 தீர்ப்பு. 6 மாசத்துக்கு மேல 6 மாசம் முடிய போறது. ஆனால் இன்று வரை செய்யப்படல. சோ இதனால இதை ஏத்திட்டா எய்தர் ஃப்ரீயா இல்லாட்டி கூட உங்க இமெயில ரிஜிஸ்டர் பண்ணிட்டோ ஒரு நாமினல் பணம் கட்டிட்டா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஈஸி போட்டு பார்க்கணும்னு வச்சா உங்களுக்கு சர்வே நம்பர் கொடுத்தாங்கன்னா எங்க இருந்து எங்க வேணா பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தா 863 இருந்து மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு சார் இப்ப அந்த குமரகுருபரனுக்கு இதுல தொடர்பு இருக்கா? ஏன்னா கோயில் துறையிலும் மாற்றங்கள் நடந்து இந்து சமய அறநிலையத்துறை இந்த பக்கம் பத்திரப்பதிவு துறையிலையும் நடந்திருக்கு. ஸோ இதுல வெறும் டிஐஜி லெவல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் இது பதிவுத்துறை மாத்திரம் இருப்பாருங்கிறதை யாரும் நம்பவில்லை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஆட்சி கிட்டத்தட்ட இன்னும் தன்னுடைய கிரிப்பையே புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். நாட் ஓன்லி ரமேஷ். இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஜூலை 21 ஆச்சா. நீங்க இது பார்த்தேன்னு சொன்னால் இவங்க பதவி ஏற்றது மே 10. ஓட்டான் அக்கௌண்ட், அதாவது இடைக்கால பட்ஜெட்னு சொன்னால் அதுக்கு பேர் ஓட்டான் அக்கௌண்ட் தான். அது பட்ஜெட் கிடையாது. நம்ம பிரஸ்ல இதுல இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுங்கிறோம். ஆனால் அதுல மேல பாத்தீங்கன்னா ஓட்டான் அக்கௌண்ட். ஏன்னா ஏப்ரல் மே போன பட்ஜெட் மார்ச் 31 முடிஞ்சிடுறது. ஒரு 90 நாளைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதுக்காக ஓட்டான் அக்கௌண்ட். நம்ம இப்ப இருக்கிறது ஜூலை, அதாவது ஜூன் 30க்கு மேல அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இவங்க மே 10ஆம் தேதி பதவி ஏற்று நம்ம இன்னைக்கு ஜூலை 21 வரைக்கும் என்னைக்கு பட்ஜெட் தாக்கல் என்பதற்கு அபிஷியல் டேட் இன்னும் வரல. முந்தானேத்திக்கு நடந்த 4 நாள் முன்னாடி நடந்த அமைச்சரவை கூட்டத்துல அவர் அமைச்சர்களுக்கு டோஸ் விட்டாருங்கிறது வந்த அளவுக்கு என்னைக்கு பட்ஜெட்னு டிசைட் பண்ணதா வரல. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும், கவர்னரை சந்தித்து கூட்டுவாங்கிறாங்க. சோ இன்னும் இவங்க ஆனால் இதே நேரத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ஏற்கனவே போட்ட ஒருத்தரை இன்னொருத்தருக்கு மாத்தி அவருக்கு வேற போஸ்ட் போட்டு டம்மி போஸ்ட்ல போட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இப்பொழுது இதுல அடி வரைக்கும் போகணும். 1981 மாற்றத்தை யார் இன்னைக்கு அந்த முருகதாஸ் என்று யார் விற்கிறதாக கையெழுத்து போட்டாரோ அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இஸ் அ பார்ட் டைம் ட்ரஸ்டி. நாங்க ஒளிஞ்சிக்கல, வெளியூர் போனோம், எங்களுக்கு அந்த மடத்துக்காக எங்களுக்கும் அமைச்சருக்கும் தொடர்பு இல்லைன்னு அந்த மனைவி பேட்டி கொடுத்ததாக இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்கு. அப்படி என்று சொன்னால் இதுக்கு அப்ப எப்படி அவர் இதுக்கு ஒத்துண்டார்? அவர் எந்த விதத்துல இந்த ரெசல்யூஷனை ட்ரஸ்டி தக்கார் பார்க்கலையா? இந்து சமய அறநிலையத்துறை எம்ப்ளாயி. சோ இது எல்லாமே நோண்ட சிக்கல்கள் அதிகமா இருக்கு. இதுல திமுக பங்கு என்ன? ஏன் அந்த பர்டிகுலர் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து போய் இது பண்ணாங்க? எழுதி கொடுத்த வக்கீல் யாரு? கேஸ் போட்ட வக்கீல் யாரு? இது அத்தனை. இன்னொன்னு கைட்லைன் வேல்யூ படி 17 கோடி வரத 2 கோடிக்கு ஏன் அன்னைக்கு ஒத்துக்கணும்? அட்லீஸ்ட் கலெக்டர்கிட்ட அனுப்பி இருக்கணும். சோ இது எதையுமே பண்ணாமல் இப்படி ஒரு வேகமா பண்ணிருக்கு. ஒண்ணு இந்த கேஸ் வெளியில வந்தது சார். இது மாதிரி வராம இன்னும் எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை பட்டாக்கள் மாறி இருக்கு. ஏன்னா திரு ரமேஷ் அவர்கள் ஜூன் மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில 13 லட்சம் ஏக்கர்கள் இனாம் லேண்ட் இருக்குன்றார். அதாவது கோயிலுக்கு கனெக்டட், கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட நிலம், ஆனா கோயில் பேர்ல இல்லைங்கிறார். அது என்னுடைய கீ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெஸ்கியூ தட்னு இருக்காரு. இது வரைக்கும் 580, 5.25, 4 ரன் போகுது. அது இல்லாம இன்னொரு 13 லட்சம் ஏக்கர் இருக்குன்னா அதுல இருந்து இப்ப 25,000 கோடி மதிப்பை இந்த பக்கம் கரூர்ல தானம் பண்ணதாக வருகிறது. சோ இதையெல்லாம் பார்க்கணும். பழனி நிலம் ஒரு ஐ ஓபனர். இன்னைக்கு அது கோர்ட் ஸ்டே பண்ணி எடுத்து
ஒருவர் கைது ஆகாம இது பண்ணியிருக்காங்க. விரைவில் சில கைதுகள் வரலாம். ஆனால் கீழ் லெவல்ல இருக்கிற ஆட்களை தாண்டி ஹையஸ்ட் லெவல்ல யார் இதை பிளான் பண்ணாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இதன் பின்னணியில் யார் யார் இருந்தாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளா அல்லது நடுவுல ட்ரஸ்டிகளா இல்ல தனி நபர்களா முன்னாள் அமைச்சர்களா, இதை அத்தனையே நோண்டி தண்டனை வாங்கி தரணும். அது வேக வேகமாக பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற பிஎன்எஸ்ல 45 நாள்ல ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி தரலாம். ஏன்னா வழக்கை இழுத்துட்டு போயிட்டு அந்த சாட்சிகள் சாக விட்டுட்டு கேஸே நடத்தாம இல்லாம வேகமா முடிக்கணும். விஜய் செய்வார்னு நான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் விஜய் மீது மிகுந்த நம்பிக்கையோடு 35% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவரும் பக்திமானாக தினந்தோறுமே இது எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். சோ முருகனுடைய இந்த மலை கோயிலுடைய இடத்தை மீட்பதில் அவர் முன்னணி காட்ட வேண்டும். சார், நீங்க இந்த நிலத்தை பத்தின விவகாரங்கள் சொன்னீங்க. அது பின்னாடி எந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வந்து இதுல பின்னாடி இருக்கலாம், அதோட ரொம்ப பின்னணி என்னங்கிறத விவரமா சொன்னீங்க. இதுல இப்ப சிபிஎம் சண்முகம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுனால இது வந்து ஒரு அரசியல் விவகாரமாக தான். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியில இருக்காரு, தோழமை கட்சியில இருக்காரு. சோ தாவேக்கா சொல்ல வேண்டியதை தாவேக்கால அமைச்சர்களுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு என்ன ஆதாரம் இருக்கு இதை சொல்லறதுக்கு? இல்ல, இது ஏதாவது பிரஸ் மீட்ல கேள்விக்கு சொல்லி இருக்கலாம். இந்த பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, திமுகவினர் சிலர் அந்த விற்பனை யாருக்கு செய்யப்பட்டதோ 2 பேர் இன்னும் அப்ஸ்காண்டிங் இருக்காங்க. அவங்க இவருடைய ரிலேட்டிவ், ரமேஷுடைய ரிலேட்டிவ். அவங்க வேற கேஸ்ட், இவர் வேற கேஸ்ட். ஆனால் இப்படி செய்தி பரவ அவருக்கு நேரடி தொடர்புன்னு வந்ததுனால கேள்விக்கு இவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் விசாரணை நடக்கிறது, இப்போதைக்கு பேச வேண்டாம்னு இவங்க ஒதுங்கி இருக்கலாம். தேர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் எனஃப் டு சே தட். இப்போதைக்கு சார் முழு விசாரணை அத்தனை டாக்குமெண்ட்டும் வரணும். பத்திரிகை நீங்க தினகரனை படிச்சா ஒரு மாதிரி வருது, ஜூனியர் விகடனை படிச்சா ஒரு மாதிரி வருது, தினமலரை படிச்சா ஒண்ணு வருது. அதன் பிறகு அங்க களத்தில் இருந்து கொண்டு போராட இதை பத்தி இன்னும் விசாரிக்கிற நண்பர்கள் சில விவரங்களை கொடுக்குறாங்க. சோ நான் அதுதான் சொல்றேன், இது திட்டமிட்டு ஒரு 110 கோடி ரூபாய் சொத்து, இது மாதிரி எத்தனை சொத்தை பண்ண முடியும்? ஏன்னா திருப்பரங்குன்றத்தை எடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த பிரிவியூ கவுன்சில் ஜட்மெண்ட் மலை மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி உள்ள 4 மாட வீதிகளும் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு அதுல எத்தனை கோயில் பேர்ல இருக்கு, எத்தனை மீட்கப்பட்டிருக்கு, இல்ல எத்தனை தனியாருக்கு போயிருக்கு, இது மாதிரி ஒரு கோயிலையும் நோண்டினால், நான் தான் சொல்றது, ஒன்னே ஒண்ணு இது மிஷினரிகள் சர்வீஸ் பண்ணினான்னு சொல்லுவாங்க. எந்த 99% ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆர் எய்டட் ஸ்கூல் அப்படின்னா எங்க வரி பணத்துலதான் அது நடக்கிறது, அவங்க காசுல இருந்து பண்ணல. இன்னும் சொல்ல போனால் தமிழக இந்து சமய அறநிலையத்துறையில என்னுடைய நினைவு சரின்னா ஜெயலலிதா பீரியட்ல 5,80,000 ஏக்கர்கள், அது 5 காலாக இபிஎஸ் ஆட்சியில இப்ப 4.5 லட்சம், திமுக ஆட்சியில 4.5, அதில் 3 தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் ரெவின்யூங்கிறாங்க. சார் 5 லட்சம் ஏக்கர்னே வச்சுக்கோங்க சார், இந்த 13 லட்சத்தையும் சேர்த்துக்கோங்க சார், இனாம்னு சொன்னது 18 லட்சம் ஏக்கர். ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய லேண்ட் ஓனர் அதர் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இட் இஸ் கேத்தலிக் சர்ச். 17 கோடியே 34 லட்சம் ஏக்கர் வச்சிருக்கேன்றாங்க. அதற்கு ஈக்குவலாக சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா அண்ட் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாட்ட இருக்கும், அதுல பாதி லுத்தரன்ட்ட இருக்கும். இது எல்லாமே 1935 இருந்து 47க்குள்ள நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டு போறோம்னு தெரிஞ்ச உடனே அவசரமாக 50 வருஷம், 75 வருஷம், 99 வருஷம்னு லீஸுக்கு கொடுக்கப்பட்டது. ஆஸ் பர் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எந்த பர்பஸுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை 5 வருஷத்துக்குள்ள அவங்க பண்ணலன்னா, இல்ல 8 வருஷமோ ஏதோ ஒரு பீரியட் இருக்கு, அதுக்குள்ள பண்ணலன்னா இட் கம்ஸ் பேக் டு கவர்மெண்ட்னு இருக்கு. அதை இப்ப 17 கோடி ஏக்கர்ல ரஃப்லி 7 to 10% தமிழ்நாடுன்னு வச்சுட்டா அவங்க கிட்ட 1 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா கோயில்ல இருக்கிறது 13, இந்த வினாமி சேர்த்தா கூட 18. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1/5. அதுலயும் ஆக்குபை பண்ணி என்ன வருது, 250 கோடி இன்கம் வருதுங்கிறாங்க. கோயிலுடைய சொத்தில் 28 கோடி ஸ்கொயர் ஃபீட் இடம் வீட்டு மனைகள் என கிளாசிஃபை பண்ணது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா வச்சா மாசத்துக்கு 56 கோடி, இன்டூ 12 மாசத்துக்கு போட்டா 700 கோடி அதுல இருந்து மாத்திரம் வரணும். சரியா? அது தவிர கமர்ஷியல், அக்ரிகல்ச்சரல், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ். சோ இவங்க 250 கோடி எடுக்கிறாங்க. சார் கோயிலுடைய வருமானத்தில் 12% சர்வீஸ் சார்ஜ் என்றும் 4% ஆடிட் ஃபீஸ்னு எடுக்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பக்தர்களுக்கு வசதி செய்வதற்குத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால்
இவர்கள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு எந்த பூஜை எங்க பண்ணணும், என்ன எந்த மொழியில பண்ணணும், இதுக்கெல்லாம் இவங்களுக்கு ரைட்ஸே இல்லை. ஆனால் சொத்துக்களையும் காப்பாற்றாம அதை திருடுவதற்கு உதவியுள்ளார்களா அதிகாரிகள்ங்கிறதான் பார்க்கணும். எப்படி 1981 அந்த பட்டா மாற்றம் இப்ப அவன் ஹைகோர்ட்ல போய் கேஸ போட்டு எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கிறப்ப, இது ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்த அப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஏன் ஹைகோர்ட்டுக்கு போல இம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஜட்மெண்ட் இது பண்ண கூடாதுன்னு ஏன் கேட்கல? அந்த ஜட்மெண்ட் என்னைக்கு வந்தது? ஜூலை 6க்கும் அதுக்கும் நடுவுல பல மாதங்கள் கேப் இருக்கு சார். இது முழுக்க முழுக்க கன்னிவன்ஸ் ஆஃப் ஃபியூ ஹை பவர்ட் அபிஷியல்ஸ் ஹூ ஆர் இன் த டிபார்ட்மெண்ட் ஃபார் செவரல் இயர்ஸ். ஸோ இதை முழுமையாக கண்டுபிடிச்சு தடுக்கலன்னு சொன்னால் நிச்சயமாக பக்தர்களும் வருத்தப்படுவாங்க. மத்திய அரசும் இது சும்மா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ அவர்கள் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் ஃபார் யூ டு மேக் மிஸ்டேக்ஸ். இது உங்களுக்கு ஒரு பாடம், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுண்டு இதை உடனடியாக கம்ப்ளீட்டாக விசாரிச்சு திருப்பி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 5வது நாளா செக் பண்றாங்களாம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு டாக்குமெண்ட், அதுதான் அவ்வளவுதான் இருக்க போறது. அதுக்குள்ள பேரண்ட் டாக்குமெண்ட், அதை தவிர அந்த ட்ரஸ்ட், ரிஜிஸ்டர் ஆபீஸ், அந்த முன்னாள் இந்நாள் கோவில் அதிகாரிகள் இவங்க கிட்டதான் மெயினா பார்க்கணும். ஸோ எந்த லைன்ல போறதுங்கிறதே நமக்கு புரியல. பட் அடுத்த சில நாட்களில் கிளாரிட்டி வரலாம். கோயில் சொத்துக்கள், தமிழர்கள் கோயில் சொத்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் நம்ம கோரிக்கை. உங்கள்ட்ட நான் கடைசியா கேட்க வேண்டிய விரும்புற கேள்வி வந்து, நீங்க சொல்றதை பார்த்தா இந்த மாதிரி முறைகேடுகள், நில மோசடி, கோவில் சம்பந்தப்பட்ட நிலத்துல நடக்கிற மோசடிகள் தொடர்ந்து பல பல ஆட்சிகள்லயும் நடக்கிற மாதிரி தெரியுது. இப்ப தாவேகா அரச கவுக்கிறதுக்கோ, தாவேகா அரசை வந்து ஒரு மதிப்பிழக்க வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி செயல்பாடை வந்து வெளியில கொண்டு வர மற்ற கட்சிகள் முயற்சி செய்யறதா? இல்ல, நான் இது கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறதுல உதவி செய்வதில் பெரும் பங்கு ஹெச்ஆர்என்சிக்கு தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட்ல பல தவறுகள் வெளியில வந்தாலும் எஃப்ஐஆரே போடுறதில்லை. ஐ மீன், கோயிலுக்குள்ள உண்டியல திருடினதாக வீடியோ வந்திருக்கு. கோயிலுக்குள்ள டூப்ளிகேட் டிக்கெட் போட்டு கடையில இது விற்கிறதாக, ஸ்வீட்ஸ் விற்கிறதாக 25 கோடின்னு ராமேஸ்வரம் கோயில்ல வந்தது. ராமேஸ்வரம் கோயில் டாப் 10ல கூட வராது. ஆனால் இதுல வந்து கிட்டத்தட்ட 64 கோடி ரூபாய்க்குத்தான் பஞ்சாமிர்தம் பழனியில விற்கிறதுன்னு 2 நாள் முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடி ஸ்டேட்மெண்ட்னா 25 கோடி அங்க டூப்ளிகேட்னா இங்க எவ்வளவு டூப்ளிகேட் எல்லாம் பார்க்கணும். சோ இது மாதிரி பார்க்கணும் சார். கோயில்கள் இன்னைக்கு சிதிலம் அடைஞ்சிட்டு போறதுக்கு காரணம் என்றால், நல்ல பூஜை நடந்தா நிறைய பேர் வருவாங்க. நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. வேலை போயிடுமா, பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகணுமான்னா போனா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போனா நிம்மதி கிடைக்கும் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருந்து எல்லாரும் போவாங்க. ஆனால் ஹிந்து அரசு அறநிலையத்துறை கீழே 47,000 கோயில்ல 34,800 கோயில்கள் ஆண்டு வருமானம் 10,000 கீழே. ஏன்னா அவங்க கோயிலை வருமான சொத்தாக, எப்படி ஒரு கம்பெனி பேலன்ஸ் ஷீட் மாதிரி வரமுறைப்படுத்தி ஆன்லைன் வெப்சைட்ல போட்ட டேட்டா தான் நான் சொல்றேன். அப்ப ஆண்டு வருமானம் 10,000 ரூபான்னா மாசத்துக்கு 800 ரூபா, ஒரு நாளைக்கு 25 ரூபா. பெருக்கி கூட்டி விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் திரி வாங்கி தரதுக்கு கூட அந்த பணம் பத்தாது. சோ இதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இது நம்ம திண்டிவனம் பக்கத்துல ஒரு ஊர், திண்டிவனத்துக்கு முன்னாடி ரைட்ல எடுத்தேன்னு சொன்னால் ஒரு பெருமாள் கோயிலே 22 ஏக்கர்ல இருக்கு, பாபுராயன்பேட்டைன்னு. அந்த கோயிலுக்கு 600 ஏக்கர் சொத்து இருக்கு. அந்த விஜய வரதராஜ பெருமாள் கோவில் அந்த 600 ஏக்கர்ல ஒரு 120 ஏக்கரை ஒரு தனியாருக்கு லீஸுக்கு கொடுத்து அதை வச்சு டெவலப் பண்றதுக்கு பரம்பரை அரங்காவலர் முயற்சி செய்த பொழுது இந்து சமய அறநிலைத்துறை போய் டேக் ஓவர் பண்ணது. இது 2015-16. நம்ம இருக்கிறது 26. அந்த 110 ஏக்கரை அந்த தனியார் பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் காலேஜாக மாற்றி 10 மாடி கட்டிடம் கட்டி இன்னைக்கு அதுல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கோயில்ல மூலவருக்கு சன்னதி உடைஞ்சு போய் தாயார் சன்னதியில் பெருமாள் இருக்கார், பெருமாளும் தாயாரையும் வச்சு தினசரி பூஜையை இந்து சமய அறநிலையத்துறை பண்ணல, ஒரு கால பூஜைன்னு காஞ்சி மட்ட ட்ரஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. அந்த அதை தவிர அந்த பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கம், மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கு. அந்த ஊர்ல சிவன் கோயில் இருந்த ஒரு இதுவே காணும் 400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னு சொன்னால் கோயில்கள் சிதிலமடைஞ்சால் சொத்துக்கள் இதாகும். 600 ஏக்கர் சொத்து இருக்கு. அதுல ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபான்னு வச்சுட்டாலே 110 ஏக்கருக்கு 1.2 கோடி, 10 வருஷத்துக்கு 20 கோடிக்கு 12 கோடிக்கு மேல வந்தால் அதை இன்னைக்கு எத்தனையோ சரி பண்ணியிருக்கலாம். எஸ்ஆர்எம் உடைய அக்ரிகல்ச்சர் யூனிட் நீங்க போய் இப்ப காலேஜ் இது கூகுள்ல போய் தேடி பார்க்கலாம். எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னாலே பாபுராயன்பேட்டைன்னு போகும் சார். இந்து சமய அறநிலைத்துறையில
கோயில்கள் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னு அபிடேவிட் ஹைகோர்ட்ல கொடுத்திருக்காங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பக்த மார்கண்டேயர் கோயில்ங்கிற ஒரு கோயில் 2013 இடித்து அந்த இடத்தில் ஒரு காஃபி கிளப்ப கட்டிட்டாங்க. உள்ளூர் பக்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் இல்லாம, அங்க கேஸ் போட்டு ஆக்ஷன் இல்லாம ஹைகோர்ட்ல வர 6 மாசத்துல கட்டி கொடுங்கன்றாங்க. கட்டி கொடுக்கலன்னு கண்டெம்ட்டுக்கு போனால் எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே ஒரு அட்வொகேட் கமிஷனரை போடுறாங்க. அவரும் அட்வொகேட் கமிஷனர் வந்தால் 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் பிளஸ் அவருடைய மத்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ். அவர் வந்து பார்த்துட்டு எனக்கு சர்வே நம்பர் டீடைல் என்னால முடிக்க முடியலன்னு அபிடேவிட் கொடுத்திருக்காரு. 2024 6 மாசத்துல கட்டி கொடுங்கன்னு முடிச்சு கொடுத்துறாங்க. இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பண்ணல. அந்த கோயில் எங்க இருந்ததுன்னு சொன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால போய் நீங்க திருவண்ணாமலைன்னு போட்டா அந்த கோயில் காணாமல் போய் பின்னால் ஒரு இதுல கிணத்துல இருந்த விக்கிரகமும் கிடைச்சிருக்கு. அந்த போட்டோவோட டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல போன வருஷம் இருந்தது. நான் ரீசெண்டா தேடல, அதை ஸ்கிரீன்ஷாட் என்னுடைய பிளாக்ல போட்டிருக்கேன். ஸோ கோயில்கள் எங்க இருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலை இது பஸ் ஸ்டாண்டு கிட்ட 2 கோயில்கள், இடும்பன் கோயில் மற்றொரு இன்னொரு கோவில், இது வெறும் வெப்சைட்ல மாத்திரம்தான் இருக்கு. அங்க தே ஹேவ் பீன் கன்வெர்டட் ஆஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இது வந்து இதை 2004 அன்றைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காலையில கேள்வி கேட்கிறப்ப ஜெயலலிதா தவறான தகவல்னு முடிக்கிறாங்க. மதியம் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் அவர்கள் கூறிய தகவல் சரியே. நான் உணவு இடைவேளை போது துறையில் கேட்ட பொழுது அந்த கோயில்கள் இடிக்கப்பட்டு அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது, நான் விரைவில் கட்டி தருவேன். நாங்க 2004 இருந்து 26 இது போல எத்தனை கோயில்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் அவர் தான் சொல்ல முடியும். நான் ஓரளவு ஞாபக சக்தி உள்ளவன். இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்கு. சோ கோயில்கள் சொத்துக்கள், கோயில்கள் அழிஞ்சால் சொத்து, அந்த கோயிலே இல்லைன்னா அந்த சொத்தை யார் கேட்க போறா? இப்ப சிவன் கோயிலே அங்க பாபுராயன்பேட்டையில காணும். சோ இதுதான் இவங்களுடைய வழியாக இருக்கிறது. எனவே கோயிலுக்கு சொந்தமான அத்தனை நிலங்களும் எல்லா கோயில்லையும் ஒரு வெப்சைட்லயோ அந்த கோயில்ல ரிஜிஸ்டர் யார் வேணா கேட்கலான்னு பண்ணுங்க. முதல்ல கோயில்களை நிர்வகிக்க வேண்டியது அறங்காவலர்கள். அந்த உள்ளூரை சேர்ந்த எந்த அரசியல் கட்சிக்கும் தொடர்பு இல்லாதபடி, இன்னும் சொல்ல போனா சட்டப்படி 5 பேர் வரைக்கும் வைக்கலாம். அதுல ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும், ஒருவர் பட்டியல் ஜாதியாக இருக்கணும். இதை விட சமநீதி எங்கேயுமே இருக்காது. ஆனால் இதை செய்யாமல் 90% கோயிலுக்கு கிடையாது. இன்னும் இருக்கிறவங்களையும் அவங்க ராஜினாமா பண்ண வச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப 700 கோயிலுக்கு என்னமோ ஆல்ரெடி இதுக்கு 1000 கோயில், முதல்ல ஒரு 200, அப்புறம் ஒரு 700 சில்லறைக்கு கேட்டிருக்காங்க 1000 கோயிலுக்கு. ஆனா எல்லா கோயிலையும் காப்பாற்ற வேண்டும், கோயில் நிலங்கள் காப்பாற்ற வேண்டும். திரு விஜய் அவர்கள் தன்னை ஜோசப் விஜய் என்று பெயர் இருந்தாலும் எல்லா கோயில்களுக்கும் சென்று கடவுளை வழிபடுவராக காட்டிக்கொள்கிறார். சபாநாயகரோ மற்றவர் தான் நம்ம பார்க்க வேண்டாம். அவர்கள் தன் மதத்தை, தன்னுடைய இது அரசு தகுதி, இன்னைக்கு வதிக்கிற பதவியை மீறியும் மத நம்பிக்கையை அளவுக்கு அதிகமாக காட்டுகிறார்கள். அல்லது மீடியா ஜாஸ்தி பண்றதுன்னு சொல்லலாம். அவர் எந்த சர்ச்சுக்கு போறாரு நேற்றுக்கு வரைக்கும் தெரியாது, இப்பதான் எல்லா விஷயமும் வருது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இது, அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் நிலங்கள், கோயில் ஊழல்கள் 2Gயை விட அதிகமாக போகும். சோ தமிழ்நாட்டுல மட்டும். சோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதை உடனடியாக விஜய் அவர்கள் செஞ்சால் நிச்சயமாக அவர் பெரிய அளவில் நினைவு கொள்ளப்படுவார். நன்றி சார். நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். தேவப்பிரியா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி சார். நன்றி.